Anti-Histaminic agent H1 receptor antagonist ரெண்டாவது வீடியோ. நிறைய ட்ரக்ஸ் இருக்கனால ஆன்டிஹிஸ்டமினிக்கில் 2 வீடியோவாக போட்டிருக்கேன். இது ரெண்டாவது வீடியோ. Chlorpheniramine Maleate அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ட்ரக்கு. இது வந்து மோனோ அமினோ ப்ரொப்பைல் அப்படிங்கக்கூடிய கிளாசிஃபிகேஷனுக்கு கீழே வருது. சேச்சுரேட்டட், அதாவது சிங்கிள் பாண்ட் உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இந்த கிளாசிஃபிகேஷனை வச்சு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரக்சரை கெஸ் பண்ணலாம். மோனோ அமினோன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தது நம்ம டைஅமீன், எத்திலின் டைஅமீன் ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்போம், ஒரு கிளாஸ் பார்த்துருப்போம். இதில் வந்து மோனோ அமீன், அதில் 2 அமீன் இருக்கும், இதில் ஒரே ஒரு அமீன் இருக்கும், ப்ளஸ் ப்ரொப்பைல் குரூப் இருக்குதான் ஸ்ட்ரக்சரில் பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு ப்ரொப்பைல் குரூப் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். 3 கார்பன் சேர்ந்தால் ப்ரொப்பைல், 1 2 3, அப்போ இது ஒரு ப்ரொப்பைல் குரூப்பு இருக்குது. அமினோ குரூப்பும் இருக்குது. அமினோ குரூப் வந்து டெக்ஸ்டர் அமீனாக இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹைட்ரஜன் வந்து சேர்ந்து இருக்குது. இதை வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே வந்து நம்ம மேலே பார்த்த மாதிரி, மற்ற கிளாஸில் பார்த்த மாதிரி, அதாவது எத்திலின் டையமீனில் பார்த்த மாதிரி ஒரு பைரிடினோ அல்லது குளோரோஃபினேலோ இருக்கும். மெயினாக பார்க்க வேண்டியது இந்த 3 கார்பன் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். மீதியெல்லாம் வந்து இந்த குளோர்ஃபெனிரமைன் அப்படிங்கக்கூடிய இதை வச்சு நம்ம கொஞ்சம் கெஸ் பண்ணி எழுதலாம். குளோர்ஃபென் அப்படிங்கக்கூடியது குளோரோஃபினேலை குறிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா, இதையாக வச்சுக்கோங்க. இது வந்து ஒயிட் கிறிஸ்டலின் பவுடர், சால்பிள் இன் வாட்டர் அண்டு எத்தனால். குளோரினேஷன் மூலமாக, அதாவது குளோர்ஃபெனிரமைன் அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்குதா, இது வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் ஃபெனிரமைன் அப்படிங்கக்கூடிய ட்ரக்கை வந்து குளோரினை ஆட் பண்ணி கொண்டு வரது தான் குளோர்ஃபெனிரமைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த குளோர்ஃபெனிரமைனில் குளோரின் ஆட் பண்ணுறதுனால அதனுடைய பொட்டன்சி வந்து ஃபெனிரமைனை விட 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இப்படி குளோரின் ஆட் பண்ணுறதுனால ஏதாவது டாக்ஸிசிட்டி ஆகுமா, சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாகுமா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு டாக்ஸிசிட்டி வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகலை. மோஸ்ட் ஆஃப் த ஆன்டிஹிஸ்டமினிக் ஏஜெண்ட் வந்து இதனுடைய டெக்ஸ்ட்ரோ ஃபார்மில் அதிக ஆக்டிவாக இருக்கும். இதனுடைய டெக்ஸ்ட்ரோ ஃபார்ம், லிவோ ஃபார்ம், டெக்ஸ்ட்ரோ ஃபார்ம்னு இருக்கும்ல, இதே ஸ்ட்ரக்சர் தான். இது வந்து லீவோ ரோட்டேட்டரியாக இருந்துச்சுன்னா அது லீவோ ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். டெக்ஸ்ட்ரோ ரோட்டேட்டரியாக இருந்துச்சுன்னா அது டெக்ஸ்ட்ரோ ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய டெக்ஸ்ட்ரோ ஃபார்ம் தான் அதிக ஆன்டிஹிஸ்டமினிக் ஆக்டிவிட்டியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த ட்ரக் என்னென்னா ட்ரைப்ரோலிடின். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரக்கு, ட்ரைப்ரோலிடின் ஹைட்ரோக்ளோரைட். இதுவும் மோனோ அமினோ ப்ரொப்பைல் அனலாகி அந்த கிளாசிக் கீழே தான் வருது. ஆனால் என்ன, இது அன்சேச்சுரேட்டட், டபுள் பாண்ட் இருக்கும். மோனோ அமீன், ஒரே ஒரு அமீனு, ஒரு ப்ரொப்பைல் குரூப் இருக்குதான்னு பார்ப்போம். இதில் வந்து ட்ரிப்ரோ அப்படின்னு சொல்கிறோம்ல, ப்ரோ அப்படிங்கக்கூடியது வந்து ப்ரொப்பிலினை குறிக்குது. ஏன்னா டபுள் பாண்ட் வந்திருக்கனால ஈன் அப்படின்னு முடியும். 3 கார்பன் இருக்கனால ப்ரொப்பு, டபுள் பாண்ட் இருக்கனால லீன், ப்ரொப்பிலின் அப்படிங்கக்கூடிய பேர் வரும். ரைட் சைடில் இருக்கக்கூடியது நமக்கு தெரியும், என்னது பைரோலிடின் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பாண்ட் இருந்துச்சுன்னா பைரோல்னு சொல்லுவாங்க, பாண்ட் எதுவுமே இல்லைன்னா பைரோலிடின் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயும் மேலே பார்த்த மாதிரி ஒரு பைரிடின் கனெக்ட் ஆகிருக்குது. ரெண்டாவது இடத்துல குளோர்ஃபினைலுக்கு பதிலாக ஒரு மெத்தில் வினைல் பென்சைல் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா. அடுத்து இது வந்து ஒயிட் கிறிஸ்டலின் பவுடராக இருக்கும். ஈதரில் வந்து சாலிபிள் ஆகாது, வாட்டர்லையும் எத்தனாலையும் சாலிபிள் ஆகும். இது வந்து இ ஐசோமர், அதாவது சிஸ் டிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சிஸ் ஐசோமர் வந்து டிரான்ஸ் ஐசோமரை விட, ஜி ஐசோமரை விட ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் ஆக்டிவாக இருக்கும்னா H1 ரிசெப்டாரை ஆன்டகோனிஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். கினி பிக் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், லேபில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையான பிக்கு. அதனுடைய இலியம், அதாவது மலக்குடல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இலியம்மை எடுத்து அந்த இலியத்தில் இந்த ட்ரிப்ரோலிடினை நம்ம இது பண்ணும்போது, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது, ட்ரிப்ரோலிடினுடைய இ ஃபார்ம் இருக்குது, சிஸ் ஃபார்ம், அதனுடைய அஃபினிட்டியையும் இசட் ஃபார்ம் இருக்குது அதனுடைய அஃபினிட்டியை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது ட்ரிப்ரோலிடினுடைய இ ஃபார்ம் வந்து 1000 மடங்கு 1000 டைம்ஸ் இசட் ஃபார்மை விட ரொம்ப அஃபினிட்டியாக இருக்குது. அஃபினிட்டின்னா
அங்கே உள்ள ரெசப்டாரில் பைண்ட் ஆகக்கூடிய தன்மை எந்த அளவுக்கு பைண்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இ ஃபார்ம் வந்து இசட் ஃபார்மோட சிஸ் ட்ரிப்ளோலிடின் வந்து ட்ரிப்ரோலிடினை விட 1000 டைம்ஸ் அஃபினிட்டி அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அந்த ட்ரிப்ரோலிடின் வர மாட்டேங்குது. இதனுடைய சிந்தசைஸ் ஏன்னு சொன்னால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரக் அப்படிங்கிறனால இதனுடைய சிந்தசைஸை நம்ம பார்க்கணும். இதனுடைய சிந்தசைஸ் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா 12 ஈத்தனோன் அப்படிங்கிற காம்பவுண்ட்லேருந்து ஆரம்பிக்குது. 12 ஈத்தனோன் அப்படிங்கிறது 2 கார்பன் இருக்கக்கூடிய ஈத்தை குறிக்குது. ஓன் அப்படிங்கக்கூடியது இந்த டபுள் பாண்ட் ஓவை குறிக்குது. ப்ளஸ் டொலியின் அப்படிங்கக்கூடிய காம்பவுண்ட், அதாவது மெத்தில் பென்சீன் வந்து டொலியின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் 12 ஈத்தனோன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபார்மாலேயே, இது வந்து பைரோலிடின். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் பண்ணும் பொழுது நமக்கு தேவையான ஒரு விஷயம் கிடைக்குது. என்ன, இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய இதில் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. ஒரு ஆக்சிஜன் ப்ளஸ் இங்கே 3 ஹைட்ரஜனில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் எடுத்துப்போம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் எடுத்துப்போம். அப்போது 2 ஹைட்ரஜனு ஒரு ஆக்சிஜன் H2O ரிமூவ் ஆயிரும். மீதி எல்லாம் வந்து அப்படி பாண்டில் கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னால் ஒரு கார்பன் இங்கே இருக்குது, இன்னொரு கார்பன் இங்கே இருக்குது, ப்ளஸ் இந்த நைட்ரஜனோட இந்த பைரோலிடினோட கனெக்ஷன் வந்துடும். அப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடச்சிரும். அப்படி தானே, இந்த பென்சைல் வந்துடுச்சு, ப்ரோபிலின் வந்துடுச்சு, பைரோலிடின் வந்துடுச்சு. இன்னும் ஒன்று என்னென்னா இங்கே ஒரு பைரிடின் வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு பேர் பைரிடின் 2 மெக்னீசியம் புரோமைட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, மெக்னீசியம் புரோமைடு இதில் ரெண்டாவது பொசிஷனில் கனெக்ட் ஆகிருக்கனால அப்படி சொல்லுவோம். அப்போ இந்த பைரிடினை இதில் கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இதையும் நம்ம ரியாக்ட் பண்ணும் பொழுது இங்கே வந்து டபுள் பாண்ட் இருக்குதா, இந்த டபுள் பாண்டில் உள்ள சிங்கிள் பாண்டில் இந்த MgBr போய் கனெக்ட் ஆகும். மீதி உள்ள இந்த பைரிடினானது கீழே இந்த கார்பனுடைய வேலன்சியை ஈக்குவல் பண்ணுறதுக்காக இங்கே வந்து சேர்ந்துருச்சா, சேர்ந்து MgBr வந்து இதோட சேர்ந்து இருக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து ஹைட்ரோலைசிஸ் பண்ணுவோம். MgBr இந்த O சேர்ந்து இருக்கும் பொழுது ஹைட்ரோலைசிஸ் பண்ணும் பொழுது MgBr வந்து ஹைட்ரோலைசிஸ் OHோட சேர்ந்து, அதாவது ஹைட்ரோலைசிஸ்னால் வாட்டரால் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண வைக்கணும். இந்த ஸ்ட்ரக்சரை வந்து வாட்டரால் ரியாக்ட் பண்ண வைக்கும் பொழுது MgBr ஆனது வாட்டரில் உள்ள OH குரூப்போட சேர்ந்து வெளியில் போயிடும். மீதி உள்ள H குரூப் ஆனது O கூட சேர்ந்து இப்படி ஒரு ஃபார்ம் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். அதே இது ஸ்ட்ரக்சர் தான், எக்ஸ்ட்ரா என்ன ஒரு H சேர்ந்துருக்கு, அவ்வளோதான். இங்கே நம்ம ஏற்கனவே ரியாக்ட் பண்ண பைரிடின் வந்து அப்படி இருக்குது. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீஹைட்ரேஷன் பண்ண போகிறோம். வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ ரிமூவ் பண்ணால் எங்கேருந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இங்கே ஒரு OH இருக்குது, பக்கத்தில் ஒரு H இருக்குது. அப்போது H2O அப்படிங்கிறத இங்கேருந்து எடுக்கலாமா? அப்படி எடுத்தோன்னு சொன்னால் இங்கே ஒரு பாண்டு சும்மா இருக்கும். அந்த பாண்டு இங்கே சேர்ந்து டபுள் பாண்டாக அந்த கார்பனுடைய வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அப்போ நமக்கு வந்து ட்ரிப்ரோலிடின் கிடச்சிரும். கரெக்டாக எல்லாமே இருக்குதா? ஓகே. அடுத்து வந்து ப்ரோமெத்தசின் அப்படிங்கிறது ட்ரைசைக்ளிக் ரிங், 3 ரிங் இருக்கும், அல்லது பென்சோதயசைன் டெரிவேட்டிவ் அப்படிங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. சரியா, இப்போது பென்சோதயசைன் அப்படின்னா என்னென்னா, ஒரு பென்சின் ரிங்கில் தை அப்படின்னா சல்ஃபேட் குரூப்பு, அசைன் அப்படின்னா நைட்ரஜன் குரூப்பு. ஒரு பென்சின் ரிங்கில் இந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னு சொன்னால் அது பென்சோதயசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோமெத்தசைனில் ஒரு பென்சின் ரிங்கில் ஒரு தை குரூப் சல்ஃபேட் குரூப்பும் ஒரு அஸ் குரூப், அதாவது நைட்ரஜன் குரூப்பும் இருக்குது. ப்ளஸ் இது ட்ரைசைக்ளிக் ரிங் அப்படிங்கிறனால ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து ஒரு பென்சின் இருக்குது. ப்ரோமே அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் கவனித்தோம் அப்படின்னா, ப்ரோ அப்படிங்கிறது 3 மெத்தில் சேர்ந்தது தான் ப்ரோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது ப்ரொப்பைல் குரூப் இங்கே இருக்குதா, 1 2 3 கார்பன் சேர்ந்ததுன்னா ப்ரொப்பைல் குரூப். அப்போ ப்ரொப்பைல் குரூப் வந்து இந்த பென்சோதயசைனில் உள்ள அஸ் குரூப்பு கூட பாண்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ப்ளஸ் இப்போ நம்ம நார்மலாக போடக்கூடிய அமைன் குரூப்பு கிடச்சிரும். அப்படி தானே, 1,2 மெத்தில் அமைன் நினைக்கிறேன். அந்த குரூப் வந்து நமக்கு வந்து ஜாயின் பண்ணிப்போம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஒயிட் கலரில் அல்லது எல்லோவிஷாக லைட் எல்லோவில் இருக்கும் அந்த கிறிஸ்டலின் பவுடரு. ஹைலி சால்யூபிள் இன் வாட்டர், சால்யூபிள் இன் ஆல்கஹால் அண்டு மெத்திலின் குளோரைட். இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிரினியல் அண்டு சீசனல். சில பேருக்கு அலர்ஜி வந்து ரினிட்டிஸ், ரன்னிங் நோஸ் வந்து ரொம்ப காலமாக இருக்கும், அல்லது ஒரு குறிப்பிட்ட சீசனில் அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். தும்பல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மூக்கு ஒழுகிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேசோ மோட்டார் ரினிட்டிஸ்னால் அதே தான், தும்பல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கண்ணில் இருந்தும் நோஸில் இருந்தும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து நம்ம ப்ரோமெத்தசைன் வந்து கொடுப்போம். அலர்ஜிக் கன்ஜங்டிவிட்டிஸ் அப்படின்னா கண்ணில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, இரிட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து எதனால் ஏற்படலாம் அப்படின்னா அலர்ஜென்ஸ் இருக்குது இல்லை, அதாவது காற்றுல இருக்கக்கூடிய ஒரு போலன் கிரெயினோ ஏதோ ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷனை உண்டு பண்ணக்கூடிய பொருட்களை நம்ம வந்து நுகரும் பொழுதோ அல்லது சாப்பிடும் பொழுதோ நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுமா, ரெனிட்டிஸ் அலர்ஜிக்கு ஏற்படுமா, அந்த அலர்ஜிக்கு ப்ரோமெத்தசைன் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய மைல்டர் யூட்ரிக் ஏரியாவுக்கும் இதை யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோமெத்தசைனுக்கு ஆன்டிகோலினர்ஜிக் எஃபெக்டும் இருக்குது, ஆன்டி செரட்டோனின் எஃபெக்டும் இருக்குது, லோக்கல் அனஸ்தெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் ட்ரக் அப்படிங்கிறதுனால சிந்தசைஸ் கண்டிப்பாக பார்க்கணும். டைஃபினைல் அமைன், இது வந்து ப்ரோமெத்தசைனில் இருந்தும் நம்மளால் சிந்தசைஸ் பண்ண முடியும். இங்கே நம்ம எடுத்துருக்கிறது வந்து டைஃபினைல் அமைன்லேருந்து. டைஃபென் 2 ஃபினைல் இருக்குது, ஒரு அமைன் கூட சேர்ந்துருக்கனால டைஃபினைல் அமைன். இதில் நம்ம ஒரு சல்ஃபர் குரூப்பை ஆட் பண்ண போகிறோம். இதை அயோடினையும் AlCl3யையும் கேட்டலிஸ்ட்டாக வச்சு ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் பண்ணால் ஈஸியாக நமக்கு வந்து ப்ரோமெத்தசைன் கிடச்சிரும். இந்த ப்ரோமெத்தசைனில் நம்ம ஒரு எத்தில் அமைன் குரூப் ஆட் பண்ணணுமா, நமக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம எண்டு பாயிண்ட்டை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிடணும். எண்டு ஸ்ட்ரக்சரை மனப்பாடம் பண்ணிவிட்டு எண்டு ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து என்னெல்லாம் ஆட் பண்ணணுமோ அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஆட் பண்ணிகிட்டே வந்தோம்னா சிந்தசிஸ் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்போது எத்தில் அமைன் குரூப்பு ஒரு குளோரின் சேர்ந்துருக்குதா, இதை நம்ம வந்து இதோட ரியாக்ட் பண்ண வைக்கும் பொழுது இங்கே உள்ள ஹெச்சும் இங்கே உள்ள சிஎலும் சேர்ந்து HClஆக வெளியில் போயிடும். அப்போ மீதி உள்ள பாண்டு இந்த எண்ணு கூட சேர்ந்துடும். அப்போது நமக்கு வந்து ப்ரோமெத்தசின் ஹைட்ரோக்ளோரைட் கிடச்சிரும். ஹைட்ரோக்ளோரைட் அப்படிங்கிறது சால்ட்டு. அவ்வளோதான் இதனுடைய சிந்தசிஸ். அடுத்து வந்து ட்ரைமாப்ரசின் அப்படின்னு சொல்லுவோம், டார்ட்ரைட் அதனுடைய சால்ட் பேர். இதுவும் ட்ரைசைக்ளிக் ரிங்கு, 3 ரிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபீனோதயசைன் டெரிவேட்டிவ் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். இந்த ட்ரைமாப்ரசின் ஸ்ட்ரக்சரை பொறுத்த அளவுக்கு மேலே பார்த்த ப்ரோமெத்தசின் மாதிரி தான் இருக்கும். என்ன எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மெத்தில் குரூப் வந்து நம்ம மெயின் செயினான ப்ரொப்பைல் குரூப்பில் சேர்ந்துருக்கும். அதே ப்ரோமெத்தசின் அதாவது ஃபீனோதயசைனில் 2 பென்சின் ரிங் இருக்குது. இந்த நைட்ரஜன் கூட அதே ப்ரொப்பைல் 3 கார்பன் இருக்குது. அதே 1,2 டைமெத்தில் அமைன் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு மெத்தில் குரூப் மட்டும் ஜாயினாக இருக்குது. இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இதுவும் ஒயிட் கிறிஸ்டலின் பவுடராக தான் இருக்கும், வாட்டரில் சால்யூபிள் ஆகும். இது வந்து H1 ரிசெப்டாரை ஆன்டகோனிஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே ஒரு இது இல்லை அப்படிங்கிறனால டோசேஜும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். டோஸ், அடல்ட் டோஸ் அப்படிங்கிறது 10 to 40 மில்லிகிராம் பெர் டே வந்து ஓரலாக எடுத்துக்கலாம். அடுத்து வந்து குளோரோஹெப்டாடின். நம்ம முதல்ல அசாட்டிடின், லோராட்டிடின் அப்படின்னு ஒரு லோராட்டிடினில் பார்த்துருப்போம். இப்போ தான் நம்ம வந்து சைப்ரோஹெப்டாடின் ஹைட்ரோக்ளோரைடுக்கு வர்றோம். சைப்ரோஹெப்டாடின் அப்படிங்கக்கூடியது வந்து டைபென்சோ சைக்ளோஹெப்டீன்ஸ் அப்படிங்கக்கூடிய கிளாஸுக்கு கீழே வருது. டைபென்சோ அப்படிங்கிறது 2 பென்சின் ரிங்கை குறிக்கிறது. ஹெப்டீன்ஸ் அப்படிங்கக்கூடியது ஒரு ஹெப்டைன் இருக்கிறத குறிக்குது. அப்போது நம்ம முதல்ல அந்த வீடியோவில் அந்த இதில் பார்த்த மாதிரி பார்ட் 1ல் பார்த்த மாதிரி ஒரு ஹெப்டைன் இருக்குது. அந்த ஹெப்டைனுக்கு பக்கத்தில் வந்து 2 பென்சீன் இருக்குது. ஹெப்டைனில் டபுள் பாண்டில் ஒரு இதுக்கு பேர் என்ன பேர், பைப்ரிடின் வந்து ஜாயின் ஆகிருக்குது. ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. சொன்ன மாதிரி எல்லாமே இருக்குதா. இதில் நம்ம எண்ணு போட்டோம்னா அசட்டிடின், எண்ணையும் சிஎலையும் போட்டோம்னா லோராட்டிடின். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இதுவும் ஒரு ஒயிட் கலர் அல்லது ஸ்லைட்லி எல்லோவிஷ் கிறிஸ்டலின் பவுடராக இருக்கும்.
slightly soluble in water and methanol, sparingly soluble in alcohol. இது வந்து ஆன்டி செரட்டோனின் ஆக்டிவிட்டி இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டி பியூரிட்டிக் அப்படின்னா என்னென்னா ஆன்டி இச்சிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இச்சஸோ அரிப்போ ஏற்படும் பொழுது கொடுக்கக்கூடிய ட்ரக்கை தான் வந்து ஆன்டி பியூரிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகவும் சைப்ரோஹெப்டாடினை வந்து யூஸ் பண்ணுவாங்க. எந்த மாதிரினா யூட்ரிகேரியா, அலர்ஜிக் டெர்மேட்டிட்டிஸ், நியூரோடெர்மேட்டிட்டிஸ்னால் ஸ்கின்னில் வந்து அலர்ஜி ரேஷஸ் இருக்கும், செதிலாக வந்து வரும். இதுதான் வந்து சைப்ரோஹெப்டாடின் வந்து யூஸ் பண்ணக்கூடிய டிசீசஸ், அந்த டிஸார்டர்ஸ். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா, இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் அண்டர் வெயிட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அப்பிடைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சைப்ரோஹெப்டாடின் யூஸ் பண்ணுவாங்க. இது மேக்ஸிமம் எந்த ஒரு டிஸார்டர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அனோரெக்சியா நெர்வோசா அப்படிங்கக்கூடிய ஒரு டிசீஸுக்கு கொடுப்பாங்க. இது என்னென்னா சாப்பிட முடியாத அவங்களால வெயிட் வந்து லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு வந்து சாப்பாடு எடுக்காது. இதுதான் அவங்களுடைய டிசீஸ். அதுக்காக இந்த சைப்ரோஹெப்டாடினை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த ட்ரக் என்னென்னா அசட்டடின். சைப்ரோஹெப்டாடினில் அது என்ன கிளாசிஃபிகேஷனோ அதே கிளாஸுக்கு கீழே தான் இதுவும் வருது. டைபென்சோ சைக்ளோஹெப்டின்ஸ் கீழே தான் வருது. ஆனால் சைப்ரோஹெப்டாடின் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இன்னும் நைட்ரஜன் மட்டும் ஒரு பைரிடின், பென்சினுக்கு பதிலாக ஒரு பைரிடின் அப்படின்னு சொன்னாலும் சரி, பென்சின் ரிங்கில் ஒரே ஒரு நைட்ரஜன் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி, இது மட்டும் ஆட் ஆகிருக்கும். மீதியெல்லாம் அதே தான் இருக்கும். அசட்டடின் வந்து ஒரு பொட்டன்ட் ட்ரக்கு. அது மட்டும் இல்லாமல் லாங்காக ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு ஆன்டிஹிஸ்டமினிக் ஏஜென்ட்டு. ஆன்டி செரட்டோனின் எஃபெக்டும் இருக்கும். ஏன்னா சைப்ரோஹெப்டாடினுக்கும் ஆன்டி செரட்டோனின் எஃபெக்ட் வந்து இருந்துச்சு. இதை வந்து ஏர்லியாக டெஸ்ட் பண்ணும்போது, முன்னாடி டெஸ்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், இது வந்து குளோரோஃபினிரமைன் அப்படிங்கக்கூடிய ட்ரக்கு கூட கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு கினி பிக்குடைய இலியத்தில் வந்து ஒரு எஃபெக்டை, பொட்டன்சியை ஏற்படுத்துச்சு. எப்படி குளோரோஃபினிரமைன் கூட அசட்டடினை கம்பேர் பண்ணும்போது கினி பிக்கோடைய ஐசோலேட்டடு தனியாக எடுத்து அந்த இலியத்தை மட்டும் எடுத்து அதில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும் பொழுது குளோரோஃபினிரமைனை விட அசட்டடின் வந்து 3 மடங்கு பொட்டன்சியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஓரலாக வாய் வழியாக கொடுக்கும் பொழுது 7 மடங்கு குளோரோஃபினிரமைனை விட பொட்டன்சியாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஆன்டிஹிஸ்டமினிக் ஏஜென்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கு 2-3 ட்ரக்கை நான் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது ட்ரக்கு தேவைப்படுது, வேறு ஏதாவது விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது தேவைப்படுது, இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.